அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டு வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஏராளமான அருட்கொடியாக இருக்கக்கூடிய நற்பண்புகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். இது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மோமின்களுடைய வாழ்க்கையில் அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய அந்த நற்பண்புகள் மிக அவசியமான பிரதானமான ஒரு விஷயமாக அமையப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நற்பண்புகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாலும் அன்பு, பாசம், நேசம், இரக்கம், சகிப்புத்தன்மை எல்லாமே நற்பண்புகளுடைய மிக முக்கியமான அடையாளம். அதுல ரொம்ப மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, ஒரு மூமினுக்கு தனது வாழ்க்கையில் மிக இன்றியமையாத அவசியமான அத்தியாவசியமான ஒரு மிக முக்கியமான ஒரு நற்பண்பு என்று சொன்னால் சுயமரியாதையோடு வாழக்கூடிய அந்த வாழ்வு. இந்த சுயமரியாதை என்பது ஒரு மூமினுக்கு தன் மானத்தை காக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். சுயமரியாதை என்கின்ற அந்த தன்மானத்தை ஒரு மனிதன் இழந்து விட்டான் என்று சொன்னால், சக மனிதர்களுக்கு மத்தியில் அலட்சியமாக ஆக்கப்பட்டவனாக, இழிவு நிலையை சந்தித்தவனாக அவன் உருவாக்கப்படுவான். இந்த பண்பு யாரிடத்தில் சுயமரியாதை இல்லாத ஒரு நிகழ்வை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறான் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மூமினாக அவன் ஒருபோதும் அமைய மாட்டான். இந்த சுயமரியாதை பேணுவது என்பது சுவனத்தோடு இணைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இது ஏதோ செல்வத்தை இழந்து ஏழ்மையான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம்தான் சுயமரியாதையோடு வாழ விட, அப்படியெல்லாம் இல்லை. மார்க்கம் ஏழை செல்வந்தர்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு சூழலில் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அடிப்படையில் அல்லாஹ் இந்த வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகளுக்கு ஏற்ற அடிப்படையில் ஒரு மனிதன் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பான ஒரு விஷயம். அல்லாஹ்வை சார்ந்தவனாக, எல்லா வகையிலும் அல்லாஹ் எனக்கு உற்ற நண்பனாக, போதுமானவனாக தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை சார்ந்து சகிப்புத்தன்மையோடு மேற்கொள்ளக்கூடியவன் சுயமரியாதையை பேணக்கூடியவனாக இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த சுயமரியாதையை பேணக்கூடியவர்களாக, எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை நான் ஒரு காலம் இழந்து விட மாட்டேன் என்கின்ற அழகிய சித்தாந்தத்தோடு அல்லாஹ்வை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவன் விஷயத்தில் அப்படியே ஆகிவிடுவான். யாருடைய எண்ணம் எந்த நேரத்திலும் என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய தன்மானத்தை இழந்து ஒரு மனிதனிடத்தில் நான் அவமானமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட மாட்டேன் என்கின்ற சித்தாந்தம் அவன் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னார். அவருடைய ஈமான் மிகைத்த ஒரு ஈமானாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் அவன் விஷயத்தில் அப்படியே உருவாக்கி அல்லாஹ்வுடைய கண்ணியத்தால் அவன் பாதுகாக்கப்படுவான். இந்த மூமினுடைய நற்பண்புகளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். இந்த நற்பண்பை இழந்து விட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த சுயமரியாதை என்பது ஏதோ பொருளாதாரத்தில் மாத்திரம் ஏற்படக்கூடிய நிகழ்வு அல்ல. எல்லா விஷயம், பதவி, பொறுப்பு, உறவு ரீதியான விஷயம், நட்பு ரீதியான விஷயம், எல்லா விஷயம், ஜமாத்தார்களுடைய விஷயத்துல எப்படி வேணாலும் வரும். இதுல ஒரு தனிப்பட்ட ஒரு மூமினுடைய அடையாளம் சுயமரியாதை. தன் சுயமரியாதை இழந்து ஒன்னு அடையணும், ஒரு பொறுப்பு அடையணும், வைங்க, பதவி அடையணும், அதுல அவன் இடத்துல எப்படியாவது பொருளாதார பதவி மிகைத்து இருக்கும், எப்படியாவது அந்த பொருளாதாரத்தை நம்ம வாங்கணும், இதுக்காக இந்த ஜால்ரா அடிக்கிறது, பெருமையாக பேசுறது, புகழ்ந்து பேசுறது, இதுவெல்லாம் சுயமரியாதை இழக்கக்கூடிய விஷயங்கிறாங்க ரசூலுல்லாஹ். உன்னுடைய தன்மானத்தை இழந்தவனாக ஒன்றை அடைய வேண்டும் என்று நீ நாடிவிட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான். உலகத்துல ஈமான் முத்திரை குத்தப்படும்.
பலகீனமான ஈமானாக உருவாக்கப்படும். எவ்வளவு அடிச்சாலும் சரி, எவ்வளவு துப்பினாலும் சரி, தொடச்சுக்கிட்டு நான் அப்படித்தான், எனக்கு அது தேவை, உன்னிடத்துல எனக்கு தேவை, நீ என்ன பண்ணிட்டாலும் பரவாயில்ல. சக மனிதர்கள் சேர்ந்து ஒரு மனிதனை சூழ்ந்து கொண்டு இழிவுபடுத்தப்பட்ட நிலையில் அவனை பேசும் பொருளாக ஒருத்தர் ஆக்குறான். முன்னாடி பேசலீங்க, பின்னாடி பேசுறான். இவன் எத்தனை பேசுறாலும் இப்படித்தான் இருப்பான். இவனுக்கு மான மரியாதை, சூடு சொல்ல எதுவுமே இல்லை. அந்த தனிப்பட்ட மனிதனை வச்சு பேசும் பொருளாக சித்தரிக்க ஆரம்பிக்கிறார்களே, இது ஒண்ணு போது சுயமரியாதை இழப்பதற்கு. இப்ப நமக்கு புரியணும், நம்ம வந்தாலே அவமரியாதையான ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்குது. தன்னை இழிவுபடுத்த நினைக்கிறார்கள். தன்னிடத்தில் எந்த விதமான ஒரு மரியாதை அந்த நிமித்தம் என்பது அந்த இடத்துல ஏற்பட மறுக்கிறது. அந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்கணும்? எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. அல்லாஹ்வை சார்ந்து அந்த இடத்துல, எந்த இடத்தில் ஒரு சக மனிதனுக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்தில் விலகி வாழ்வது ஒரு மூமினுக்கு சிறந்தது. இப்படிதான் சுயமரியாதையுடைய பாடம். தேவையில்லை அந்த மாதிரி நட்பு, தேவையில்லை. என்ன முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய அந்த நட்பு எனக்கு தேவையில்லை. இப்படி சுயமரியாதை இழந்து விடாமல் தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு விஷயம்தான் மூமின்களுடைய மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த நற்பண்பாக அமையும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு மனிதனுடைய சுயமரியாதை எப்படி தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ் எப்படி வேணாலும் சோதனைக்கு உட்படுத்தி இருப்பான். நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை தேடுங்கள். ரசூலுல்லாஹ் அழகிய முறையில் ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துஹா வல் அஃபாஃப வல் கீனா. எத்தனை பேர் இந்த துஆவை பிரார்த்தனையில தேடுவோம்? சிந்திச்சு பாருங்க. மிக அடிப்படையான அத்தியாவசியமான ஒரு பிரார்த்தனை. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நேர்வழியை தேடுகிறேன், உன்னிடத்தில் உனக்கு அஞ்சி வாழக்கூடிய அந்த இறையச்சத்தை நான் தேடுகிறேன், வேண்டுகிறேன். அடுத்த வார்த்தை சுயமரியாதை. யா அல்லாஹ், இந்த பூமியில் நான் வாழும் பொழுது சுயமரியாதையோடு வாழ விரும்புகிறேன், வேண்டுகிறேன். அடுத்தது, நீ எனக்கு செல்வத்தை கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கொடுப்பதில் மேன்மையானவனாக இருக்கின்றான். இந்த செல்வத்தை, ஆகமான ஹலாலான செல்வத்தை அல்லாஹ்விடத்தில் அடுத்ததாக கேட்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய 4 விஷயங்கள். ஒன்னு நேர்வழி, 2வது இறையச்சம், 3வது சுயமரியாதை, 4வது ஹலாலான செல்வம். இதை தேடுகிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துஹா வல் அஃபாஃப வல் கீனா. சின்ன துஆ தான், என்ன மாதிரி அர்த்தத்தை கொண்ட ஒரு பிரார்த்தனை. ஒரு மூமினுடைய தன்மானத்தை இழந்து விடாத ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை. ஏன் தெரியுமா? ஒரு மூமினுக்கு உயர்ந்த கரம் என்று சொல்லுகிறோமே, அது தாழ்ந்த கரத்தை விட உயர்ந்த கரம் சிறந்ததுன்னு சொல்லலாம். உயர்ந்த கரம் என்று சொன்னால் கொடுக்கும் கரம் உயர்ந்த கரம். தாழ்ந்த கரம் என்று சொன்னால் நிலைமை மோசமாயிரும். நம்மளையும் அறியாத ஒரு வறுமை வந்துவிட்டால் யாசகம் கேட்கக்கூடிய நிலைக்கு சமூகம் தள்ளப்படும். இப்ப பெரிய ஒரு நெருக்கடி, சிரமமான ஒரு காலகட்டம். நான் அடுத்த இடத்துல கேட்கத்தானே செய்யறேன், கேட்கறது தப்பு இல்லை, மார்க்கத்துல குற்றம் எல்லாம் கிடையாது. எத்தனை கொடுத்தாலும் யாசகம் எடுக்கிறானே, அதுதான் மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றம். நிறைவான பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் கூட அவருடைய தொழிலே யாசகம் கேட்கக்கூடிய தொழில், இது மார்க்கத்தில் குற்றம். ஆனாலும் மூமினுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. ரசூல்ல ஒரு கட்டத்துல சொல்றாங்க, யாசகம் கேட்பது மார்க்கத்தில் குற்றம் இல்லை, ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் ரசூலா சொல்றாங்க, உனது குடும்பத்தை காட்டுல போய் விறக வெட்டு முதுகுல சுமந்து கொண்டு வந்து பஜார்ல வியி, அற்பமான காசு கிடைத்தாலும் அந்த காசை கொண்டு உன் குடும்பத்தை பாதுகா. ஆனால் பிறர் இடத்தில் யாசகம் கேட்டு விடாது. என்ன மாதிரி வார்த்தை ரசூல்ல சொல்றாங்க?
தாழ்ந்த கரத்தை விட உயர்ந்த கரம் சிறந்தது. தர்மத்தில் எது சிறந்தது தெரியுமா? அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்கி இருப்பான். அல்லாஹ் மனிதருக்கு கொடுத்து கடுமையாக சோதித்து பார்ப்பான். ஒரு மூமினாக இருந்தா புரிச்சுக்குவான், தடுமாற்றம் ஆயிரும். நம்ம எதிர்பார்க்காத விதமாக ரிஸ்க் வந்துகிட்டே இருக்கு. சில பேருக்கு எதை தொட்டாலும் நஷ்டம் ஆகும். அறிவுல பயங்கரமா இருப்பாங்க, பேச்சாற்றல பயங்கரமா இருக்காங்க, சித்தாந்தம் ஒரு கணக்கு போடுறதுல அவங்களோட டேலண்டான ஆள் இருக்காரு. ஆனால் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் கொடுக்கவே மாட்டான். நம்ம பாக்குறோமா இல்லையா? பெருசா அறிவு சித்தாந்தம் இல்லை, கூர்மையான பேச்சு திறமை கிடையாது. ஆனால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். கொடுக்கும் பொழுது என்னன்னா, இயல்பாகவே உள்ளத்தில் ஒரு மமதை ஏற்பட்டு விடும், ஒரு ஆர்வம் வந்துடும். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், நம்ம எப்படி வளர்ந்தோம், அதெல்லாம் மறந்து போயிடும். நம்முடைய சூழ்நிலைகளே மாற்றப்படும். அந்த மாதிரி வந்துடும். சைத்தா உள்ளுக்குள்ள போட்டுருவான், ஒரு அகங்காரத்தை போட்டுருவான். என்ன மாதிரி வார்த்தை வரும்? நான் போட்ட பிளான் வேற, நீ போடுற பிளான் வேற. நான் இப்படி ஸ்கெட்ச் போட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நான் என்னுடைய அறிவு திறமை, இதெல்லாம் நம்ம பேசுறோம்ல, அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு மூமினாக இருந்தால் இந்த எண்ணம் இருந்தால் மாத்திக்கிங்க. அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தனக்கு யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவனுக்கு தாராளமா கொடுத்து சோதிப்பான். யாருக்கு எடுத்து பார்க்கணுமோ அவனுக்கு எடுத்து சோதிப்பான். ஒருத்தருக்கு தொட்டதெல்லாம் கொண்டாது, ஒருத்தருக்கு தொட்டதெல்லாம் நஷ்டமாகுதுன்னா என்ன அர்த்தம்? உன்னை விட அறிவில் இவர் சிறந்தவராக இருப்பார். ஆனா அல்லாஹ் இப்படி எடுத்து சோதிக்கிறான், உனக்கு கொடுத்து சோதிக்கிறான். சோதனை, செல்வம் நமக்கு நாளுக்கு நாள் கூடக்கூடிய நிலையில் தடுமாற்ற ஒரு மூமினுக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நீ தேடிய செல்வத்தை எதன் பாதையில் எப்படி செலவு செய்தால் என்று அல்லாஹ் கேட்காமல் உன்னால் சூரத்தில் நுழைய முடியாது. உனக்கு போதுமானதை வைத்துவிட்டு ஏழை எளிமைய மக்களுக்கும் அனாதைகளுக்கும் விதவை பெண்களுக்கும் உன்னுடைய தான தர்மங்களை முறையாக நீ பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அக்கப்பாவுடைய கனவாயை தாண்ட முடியாதுங்கிற அல்லாஹ். உன்னால தாண்டிட முடியுங்கிற, நீ தொழுகிற, ஜக்காத்து கொடுக்கிற, ஹஜ் பண்ணிருப்ப, எல்லாமே செஞ்சிரு, நான் சொன்ன சட்டத்தை நீ ஃபாலோ பண்ணலன்னு வைங்க, தாண்ட முடியாதுன்னு அல்லாஹ். அப்ப அகந்தை உள்ளத்திலே செல்வம் கொடுக்கப்பட்ட பிறகு வந்துவிடக் கூடாது. இது மூமினுடைய பண்பு. ஒரு மூமின் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால், தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்துல, இப்ப ஜமாத்துல பாக்குறமா இல்லையா, வேலையே இல்லாம இருப்பார், பொறுப்புல வந்து நிற்பாரு, பயங்கரமா வேலை செய்வாரு, திடீர்னு அல்லாஹ் அவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருவான், டைட் ஷெட்யூல்ட மாதிரி. என்னால முடியாதுங்க, அப்படி தூரமா ஒதுக்கி போயிருவாங்க, முடியாது, பணிகள்லாம் செய்ய முடியாதுங்க. அவருடைய நிலைப்பாடுகளே வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவை நான் கொடுத்துறேன், என்ன வேலை மட்டும் வாங்கிறாதீங்க. மார்க்கத்தில் பணி செய்வது என்பது ஏதோ ஒரு பொருளாதாரத்தை இப்படி தூக்கி கொடுத்துட்டா முடிஞ்சு வச்சு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் இல்ல. இந்த நன்மையை ஏறி தீமையை தடுக்கக்கூடிய நற்பண்புகள் எல்லாம் மூமின்களுடைய அடையாளம் தான் அல்லாஹ். அதெல்லாம் உன்னிடத்தில் எந்த மனிதன் இருந்தாலும் அந்த மனிதத்தில் இருக்கணும், அது கொள்கை இருக்கணும், பாகுபாடு பார்க்க முடியாது. எவ்வளவு பெரிய என்ன அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை விட நம்மள மேன்மையான ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்து சோதிக்கணும். மார்க்கத்திற்காக என்ன அர்ப்பணிப்புகள், என்ன பணிகள், சாதாரணமான பணிகளே கிடையாது அவங்களுடைய பணிகள் எல்லாம். அவ்வளவு சிறப்புக்கும் தகுதிக்கும் உரிய சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தெடுத்தார்கள் சுயமரியாதையோட தான். இப்ப செல்வம் பெறும் பொழுது ஒரு மூமினுக்கு மமதை ஏற்பட்டு விடக்கூடாது, இதை மார்க்கம் சொல்லுது. அதை போன்று அல்லாஹ் எடுத்து பார்க்கிறான்ல, சுயமரியாதை நீங்கள் இழந்து விடக் கூடாது. அல்லாஹ் சார்ந்து கஷ்டமா விறகு வெட்டிட்டு வந்து நீ உன் குடும்பத்தை பார்க்க, எப்படி என்ன வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூல். உன்னுடைய கஷ்டத்தை பிறர் இடத்துல எத்தி வச்சு அதன் நிலைப்பாடுகள்ல வாங்கி சாப்பிடு, மார்க்கத்தில் குற்றங்களே இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கிறாங்க அந்த விஷயத்தை. அந்த மாதிரி போயிடாத. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வை சார்ந்து நில்லு. மூமினுடைய நற்பண்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அஜபன் லி அம்ரில் முஃமின்ங்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஆச்சரியப்பட்டு பேசினார்கள். இந்த மூமின்களுடைய நிலைப்பாடுகள் எனக்கு வெகுவான ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறதுங்கிறாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் திடீர்னு அவனுக்கு ரிஸ்க் கொடுத்து பார்க்கிறான், மமதையே இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செலவு செய்கின்றான்.
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் அப்படியே நன்மாராய கூலியை அவனுக்கு வழங்கி விடுகிறான். எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சாலும் அத்தனை நன்மாராயமான அல்லாஹ்விடத்தில் இருந்து நல்லறங்கள் அவனுக்கு அருள்கொடியாக கூலியாக வழங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டு போகும். அது மாதிரி அல்லாஹ் அந்த மூமினுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற நேரத்துல பொருளாதாரத்தை எடுத்து வறுமையிலும் வறுமையை கொடுத்து ஏழ்மையான நிலையை சந்தித்து அதுல நோய் வந்துச்சுன்னு இதை விட கடுமையான சோதனை எதுவுமே இல்லை. செல்வந்தர்களுக்கு நோய் வருது பிரச்சனை இல்லை. ஏழ்மையும் வறுமையை சந்தித்த ஒரு மனிதனுக்கு சோதனை, அதுவே மிகப்பெரிய ஒரு சோதனை. அதுல நோயை கொடுத்தா அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல் அந்த விஷயம் உங்களை வந்து அடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கவலையப்படாத. ஏழ்மை ஏதோ நம்ம பார்த்தா ஒரு ஏக்கமா பார்ப்போம், என்ன மாதிரி அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், எப்படி எல்லாம் வீடு கட்டி இருக்கிறாரு, என்ன மாதிரி வாகனம், ஒரு செட்டப்பா சேர்ந்து கார்ல பயணிக்கிறாங்க, அந்த செல்வந்தர்களாகவே ஒரு வட்டமாக பயணிப்பது, உல்லாசமாக இருப்பது, இப்படி எல்லாம் இன்னைக்கு சக மனிதர்கள் மத்தியில அந்த பண்புகளை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது வறிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மைவாதி பார்க்கிறான், அல்லாஹ் எனக்கு அந்த மாதிரி ரிஸ்க் கொடுக்கலையே, அவங்களா செட்டா போறாங்க, ஜாலியா சுத்துறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, உல்லாசமா இருக்கிறாங்க, நம்மளால முடியல. இது தேவையில்லை. ஒரு மூமின் எப்படி இருப்பார் என்று சொன்னால் வறிய நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்தவனாக, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, கஷ்டத்தை சுமந்து அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில பயணிக்கிறான். ஒருபோதும் அல்லாஹ்வை சாடி விட மாட்டார். ஆனா சைத்தான் உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னு வைங்க, ஃபார்மாலிட்டி தௌஹீத்வாதி எப்படி சொல்வா, ஃபஅம்மல் இன்சான இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன். ஃபஜ்ருடைய அத்தியாயம். வ அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர் அலைஹி ரிஸ்கா ஃபயக்கூலு ரப்பி அஹானன். எந்த மாதிரி வார்த்தை சொல்ற அல்லாஹ், இவனுக்கு கொஞ்சம் கண்ணியமான அடிப்படையில பொருளாதாரத்தை கொடுத்து அவனை அழகிய முறையில் நான் சோதித்து பார்க்கும் பொழுது, ஆஹா ரப்பு எனக்கு கண்ணியப்படுத்திட்டான், நான் ஈமானோட இருந்தேன், ரப்பு எனக்கு கண்ணியப்படுத்திட்டான், வார்த்தை அவன் ஞாபகம் வருது. அந்த மாதிரி மனிதனுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை எடுக்கும் நிலை தள்ளப்பட்டால் என்ன வார்த்தை இருந்தா, அல்லாஹ் எவனுக்கோ கொடுத்திருக்கான், கண்ணுக்கு முன்னாடி அவன்லாம் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், எனக்கு ரிஸ்க கொடுக்கலையே, அல்லாஹ் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ்வை சாடும் நிலை இருக்கும். அவன் முனாஃபிகா இருப்பான், அவன் ஒருபோதும் மூமினாக முடியாது. ஃபஜ்ருடைய அத்தியாயத்தை அப்படிதான் சொல்றான். ஒரு மூமின் அப்படி இருக்கப்பட மாட்டான். மூமின் எப்படி இருப்பான் என்று சொன்னால் வறுமையிலும் அல்லாஹ்வை சார்ந்தவனாக இருப்பான். அதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின் என்று சொன்னார்கள். ஆச்சரியமா இருக்கு. கஷ்டம் யாரிடத்துல ஷேர் பண்ண மறுக்கிறான், அல்லாஹ்வை சார்ந்தே இருக்கிறான். அவனுடைய கஷ்டங்களுக்கும் அந்த கஷ்டத்தினால் வரக்கூடிய அது நோயாக இருந்தாலும் எது வரைக்கும் எதிர்கொண்டான் தெரியுமா, மரணம் எனக்கு இப்படித்தான் சம்பவிக்கும் என்று இருந்தாலும் என் இறைவன் எனக்கு எதை விதியாக ஆக்கிவிட்டானோ அது நடந்தே தீரும், நான் அல்லாஹ்வை சார்ந்தவனாக இருப்பேன். லை யுஸீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன். தௌபாவுடைய அத்தியாயம். என்ன வார்த்தைகளால் அலங்கரித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு மூமினுடைய பிரார்த்தனை, ஒரு மூமினுடைய உள்ளம் இப்படித்தான் இருக்கும். எந்த மாதிரி துன்பம் ஏற்பட்டாலும், எவ்வளவு கஷ்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டாலும், அல்லாஹ் எனக்கு எதை விதியாக ஆக்கி வைத்திருந்தானோ அது எனது வாழ்க்கையில் நடந்தே தீரும். எனக்கு அல்லாஹ் பாதுகாவலன். இந்த வார்த்தை அழுத்தம். அல்லாஹ் எப்படி சொல்றான், அந்த மூமின் அல்லாஹ்வை சார்ந்தவனாகவே இருக்கப்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. யாருக்கு? மூமின்களுக்கு. ஒரு முஸ்லிக்கு முனாஃபிகை பத்தி அல்லாஹ் கவலையப்பட மாட்டேன், நீ அல்லாஹ்வை சார்ந்து நில்லுகிற. அல்லாஹ் உன் சுயமரியாதையை ஒரு காலம் இழந்து விடாதே. மரணம் சம்பவித்தால் அல்லாஹ்வுடைய தீர்ப்பொருத்தத்தோடு. என்ன காரணம்? மூமினுக்கு உலகத்தில் கிடைக்கிற விஷயம் எதுவுமே அற்பம் தான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு ஈமானை இறந்தவனாக ஆணவத்தில் அகங்காரத்தில் அழிந்தவன் உலக வாழ்க்கையோடு முடிஞ்சு வச்சு. இது அற்பமான உலக வாழ்க்கை. மறுமையில் எந்த அந்தஸ்து அவனுக்கு கிடைக்க போறது கிடையாது.
மறுமையில் சுவனத்தில் அற்புதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை ஒரு மோமின் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக கஷ்டம் எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை, இந்த சித்தாந்தத்தை உள்ளத்துல பதிவிறக்கம் செய்து விட்டோம் என்று சொன்னால் எந்த மாதிரி கஷ்டம் வேணாலும் வரட்டும், ஒரு தப்பும் கிடையாது, அல்லாஹ் சார்ந்து நின்று போயிடலாம். ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி உதவி செய்யப்பட வேண்டும் அல்லாஹ் அதுக்கு வழி சொல்றான். பக்கராவுடைய அத்தியாயம், நான் உங்களுக்கு ரிஸ்க கொடுத்திருக்கிறேன், பொருளாதாரம் உங்களுக்கு நிரம்பி கொடுத்திருக்கிறேன், செல்வந்தர்கள் உங்க மீது கடமை. எது கடமை? ஜக்காத்து கடமை. உபரியான கடமை சதக்கா. ஜக்காத் என்பது ஃபராயிஸ் கடமையான விஷயம், சதக்கா என்பது உபரியான விஷயம். ரெண்டுமே தர்மம் தான். ஜக்காத்தும் தர்மம் தான், சதக்காவும் தர்மம் தான். அது கடமை, இது உபரியான சுன்னா. அல்லாஹ் எப்படி சொல்றான்? மூமின்களுடைய நிலைப்பாடை பார்த்து நீ ஒண்ணு சீர்குலைஞ்சு போயிடாதேங்கிற அல்லாஹ். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? இந்த சித்தாந்தத்தை உள்ள பதிவிறக்கம் செய்த ஒவ்வொரு மூமினும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? கஷ்டம் தொண்டை அடைச்சிருக்கும், தன்மானத்தை நான் ஒரு காலம் இழந்து விட மாட்டேன் என்று சொல்லக்கூடியவன் எந்த ஒரு சக மனிதனிடத்தில் கெஞ்ச மாட்டான், கேட்க மாட்டான். கடன் கேட்பது மார்க்கத்தில் குற்றமா? குற்றம் இல்லை. என கடன் கொடுப்பதும் மார்க்கத்தில் சிறந்த தர்மத்தில் தான் வருது, தப்புல இல்ல. நீங்க கடன் கேட்ட கொடுங்க. கடன் வாங்கக்கூடியவருடைய மனோநிலை எப்படி இருக்கணும் தெரியுமா? சுயமரியாதையை இழக்கக்கூடிய மனோநிலை நீ வாங்கிறாய். என்ன தெரியுமா? நீங்க எனக்கு கொடுங்க, நான் இத்தனை நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லி சக வாக்குறுதியோடு வாங்குவார். அந்த வாக்குறுதியில காத்துல பறந்துட்டு இருக்கும். என்ன காரணம்னா அல்லாஹ் எப்படி சொல்றான்? மூமின்கள் நீ ஒரு சூழ்நிலையா உனக்கு எல்லாமே இருக்கும், திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள இடத்துல இருக்கும். வாங்கிறது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. வாங்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை தேடுங்க. யா அல்லாஹ், நான் இவரிடத்துல கடன் பெறுகிறேன், கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, என்னை கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்னை சோதித்து விடாதே, நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள. நான் அவரிடத்துல வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், நான் கொடுக்கும் எண்ணத்தில் கேட்கிறேன். அல்லாஹ் இதற்கு நீயே போதுமான. இந்த பிரார்த்தனை தேடி கடனை வாங்குங்க. வாங்கிய தருணத்தில் நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய சுயமரியாதை அந்த இடத்தில் பாதுகாக்கப்படும். கேட்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், சும்மாவா நீ கொடுத்த, அலைய விட்டு கொடுத்து இல்ல, நான் உன்னை அலைய விடாம கொடுத்துருவேனா? இன்னைக்கு நிறைய நபர்கள் அப்படிதான் இருக்காங்க. கடனை திருப்பி கேட்கிற நேரத்துல எனக்கு தன்மானமாக அவன் எப்படி வேணாலும் தாரி வேணாலும் மூஞ்சில துப்பிக்கோ, நான் தொடச்சிட்டு போயிட்டே இருப்பேன், ஆனா நான் கொடுக்கிற நேரத்துல கொடுப்பேன். இது மூமினுடைய பண்புகளே கிடையாது. ஒரு வாக்குறுதியை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு மார்க்கம் அளவுகோல் கற்றுக் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்க வாங்குங்க, நீங்க கொடுங்க. இதுல சிறந்த பண்பு எது தெரியுமா? தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா வமா துன்ஃபிகு ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். பக்கராவுல அல்லாஹ் அடுக்கடுக்கா சொல்றான், செல்வந்தர்களை பார்த்து சொல்றான், நீங்க கொடுக்கிற தர்மத்துல எது சிறந்தது என்று சொன்னால், வறுமையில் உழந்து கிடக்கக்கூடிய ஒரு ஏழ்மை, மிஸ்கின்னா அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை சார்ந்து நிற்கக்கூடிய ஏழ்மைவாதி தான் மிஸ்கின். தெருவுல பிச்சை எடுத்துட்டு வரவன் எல்லாம் நம்ம மிஸ்கின்னு சொல்லிடவே முடியாது. ஏழ்மையிலும் ஏழ்மையாக இருப்பார், வறுமையிலும் வறுமையில இருப்பார், அல்லாஹ்வை சார்ந்து நிற்பார். அப்படி அல்லாஹ்வை சார்ந்து நமக்கு குடும்ப ரீதியான சித்தாந்தத்தை தெரிஞ்சு போயிடும். நமக்கு தெரியாது. நம்ம மனைவி சொல்லுவாங்க, எங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ஃபீஸ் எல்லாம் அடைக்கிறதுக்கே சிரமப்பட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க கடையில அரிசி வாங்குறதில்ல, ரேஷன் கடை. இன்னைக்கும் மோமின்கள் அப்படி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை. இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு ₹1 அரிசி கொடுக்குது. நம்ம பாக்குறதுக்கு தான் நம்ம ஒரு மாதிரி நினைக்கிறோம். பல மூமின்களுடைய உணவு இன்னைக்கு அதான் இருக்கு. நடுநிலைவாதிகள் வெளியில சொல்ல முடியாத கஷ்டத்தை போது எனக்கு. இதை விட சிரமப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்ல. அப்ப அல்லாஹ் சொல்றது தாரிஃபுகும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. மூமின்கள் மிஸ்கின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக நிற்பார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கும், நீ அந்த கஷ்டத்தை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அவனுடைய மூமினுடைய முகம் எப்படி இருக்கும்? சோர்ந்த மாதிரிலாம் இருக்காது, பிரகாச சீமான்கிறான். சீமான நடிகர் சீமான் கூத்தாடி எப்ப சொல்லல, சீமான செல்வந்தர். செல்வந்தனை போலவே அந்த முக அமைப்பு அவனுக்கு அமைக்கப்பட்டு இருக்கும். அது அல்லாஹ்வுடைய அருட்கொடை.
உள்ளத்துல கஷ்டத்தை சுமந்துகிட்டு இருப்பாரு. உனக்கு தெரிஞ்சு வந்துருங்கிற அல்லாஹ் நீ செய்யக்கூடிய தர்மங்களில் அந்த மாதிரி சக மனிதனை தேர்வு செய்து நீ கொடுத்தால், ஏன் தெரியுமா, அவர்கள் மக்களுக்கு மத்தியில் கெஞ்ச மாட்டார்கள். நீ செய்யக்கூடிய நன்மையான காரியத்தில் அப்படிப்பட்ட குடும்பத்தை தேர்வு செய்து, அது உறவுகளில் இருந்து ஆரம்பிக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உனக்கு நெருக்கமான உறவுகளில் இருந்து இந்த தர்மத்தை நீ வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்குல்ல, அதுதான் ஆகச்சிறந்த தர்மம். நான் என சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு மூமின், அவன் கஷ்டத்தை வெளியில சொல்ல மாட்டான், அல்லாஹ்வை சார்ந்து நிற்பான், அல்லாஹ் இடத்துல கையேந்துவான். இதனால் எனக்கு மரணம் என்கின்ற சம்பவம் நிகழ்ந்தாலும் நான் ஒருபோதும் சுயமரியாதை, இந்த மூமினுடைய ஆகச்சிறந்த நற்பண்பு. இது பக்குவப்பட வேண்டும் நம்ம இடத்துல. ஒரு நேரம் அல்லாஹ் இன்னைக்கு ரிஸ்க கொடுத்திருக்கான், நாளைக்கு அந்த ரிஸ்க அல்லாஹ் தூக்குனாலும் தூக்குவான். கை கால்கள் நல்லா இருக்கு, திடீர்னு ஒரு நரம்பு இழுத்தானா முடிஞ்சு வச்சுங்க, பள்ளி வாசலுக்கே வரமாட்டோம், எனக்கு நேரமே இல்லையுமா, டைட் செட்டில்டு. ஒரு நரம்பல்ல இழுத்து விட்டான்னு வைங்க, அப்படியே வீட்டுல முடங்கி போய் 10 மாசம் படுத்து கிடக்கும். 10 நிமிஷம் ஒதுக்குவதற்கு நேரத்தை ஒதுக்காத அந்த நபர்கள் 10 மாத காலகட்டம் அல்லாஹ் முடக்குறான்னா மறந்து, அல்லாஹ்வை மறந்து நம்ம பேசக்கூடாது. இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பமானது, அழியக்கூடியது. மறுமைதான் ஆகச் சிறந்தது. சுயமரியாதை எந்த அளவுக்கு இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. வறுமை என்பது அல்லாஹ்வுடைய ரசூலை விடவா ஒரு முன்மாதிரியாக நம்ம பார்க்கணும். ஏழ்மையும் சரி, வறுமையும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, சாதாரணமா சொல்லல, தன்னுடைய சகோதரருடைய மகன் கேட்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படிதாமா இருந்தது? ஒரு கட்டம் நாங்கள் பிறையை பார்த்தோம், மீண்டும் பிறையை பார்த்தோம், மீண்டும் பிறையை பார்த்தோம். ஆக 2 மாதங்களில் 3 முறை நாங்கள் பிறைகளை பார்த்தோம். இந்த முதல் பிறை வருது இல்லையா, அத பிறைகளை பார்த்தோம் பார்த்தோம்னே ஹதீஸ் வருது, புரியுதா? அப்ப 2 மாதங்கள் முழுமையாக முடிவடைந்தாலும் எங்க வீட்டுல அடுப்பு பத்த வச்சதே இல்லப்பா. என்ன சாப்பிட்டுருப்பீங்க நீங்க, என்னதான் வாழ்க்கையை நடத்தினீர்கள்? 2 உணவுகளை சொல்றாங்க. ஒன்று கருப்பு நிற பேரித்தம்பலம், ஒன்று கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர். இதை தவிர எதுவுமே இல்லையே. என்னைக்காவது பக்கத்துல அன்சாரி தோழர்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள்ல பால் கறந்தாங்கன்னா எப்போவாவது கொடுத்து விடுவாங்க. அது எங்களுக்கு அன்பளிப்பா கடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எப்போவாது கிடைக்கும். அதுதான், அப்படியெல்லாம் நாங்க வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோங்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்த பிறகு மரணிக்கக்கூடிய நேரம் வரையிலும் சுப்ஹானல்லாஹ் தொடர்ச்சியாக 3 நாட்கள் உணவை அருந்தியது கிடையாது. சலித்த மாவால் வெள்ளை ரொட்டி இருக்கு இல்லையா, இன்னைக்கு சலிச்ச மாவு தானே கடையில விற்கும் போது சலிச்ச மாவு தான் விற்கிறாங்க. கொஞ்சம் தவிடு கலந்து நம்ம வாங்குறதே இல்லை. சலித்த மாவால் சுட்ட வெள்ளை ரொட்டியை தன் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சுவைத்ததே இல்லை என்று சொல்லுகிறார்கள். எப்படி செய்வீங்க? கொஞ்சம் கோதுமை கிடைக்கும், அரைப்போம், உண்மையோட இருக்கும். அந்த உண்மையை அப்படியே நாங்க வாயில ஊதுவோம், கொஞ்சம் கொஞ்சம் பறக்கும், மீதி எல்லாம் அப்படியே தண்ணியில போட்டு கலந்து ரொட்டியா சுடுவோம். இதுதான் எங்களுடைய அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார். எந்த அளவுக்கு தெரியுமா? கடைசி காலகட்டம் நாம நினைக்கிறோம் இஸ்லாம் பெரிய பல்கி பெருச்சிருச்சு, ஜனாதிபதி ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்துல வந்து அழுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யார் ரசூலுல்லாஹ் என்ன இப்படி நேரில் எந்திரிச்சு உட்காராங்க, அப்படியே ஓலைப்பாயுடைய சுவடுகள் அப்படியே தோள்பட்டையில் அச்சு விழுந்திருக்கு. உமருக்கு பார்த்தவொடனே ஆச்சரியம், கண்ணுல பொல 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 பொலன்னு தண்ணீர். யார் ரசூலுல்லாஹ்? என்ன ரசூலுல்லாஹ், உங்களுடைய வாழ்க்கை தான் என்ன? கருவேல மரத்துடைய இலைகளை தலையணையாக வைத்து அந்த பாயில படுக்கையில கிஸ்ரா மன்னர்கள் எல்லாம் என்ன மாதிரி ராஜபோகமாக நடக்கிறாங்க, பாரசீக மன்னர்கள் எல்லாம். நீங்க ஏன் ரசூலுல்லாஹ் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி, அல்லாஹ் அதையெல்லாம் மீறி அல்லாஹ்வுடைய தூதர், உங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஏன் இப்படி இவ்வளவு வறுமை? அதெல்லாம் உலக வாழ்க்கை. எனக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான், மறுமை தான் எனக்கு சிறந்தது என்று சொல்லி காட்டியிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்.
இந்த வாழ்க்கை எப்படி ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. இறுதியாக தன்னுடைய கவசம் அடமானம் வைத்த நிலையில் ஒரு யூதனிடத்தில் கோதுமை வாங்கியிருந்தார், சில சாது கோதுமைகள் வாங்கியிருந்தார்கள், திருப்பு பெறாத நிலையிலேயே மரணத்தை தருவினார். என்ன மாதிரி ஏழ்மை வறுமை. இதை விடவா ஒரு முன்மாதிரி நமக்கு வேணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிந்தித்து பார்த்த கடமைப்பட்டவர்களாக உங்களுக்கு எனக்கு மசீத் செய்து முதல்வர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுயமரியாதையை பேசுவதற்கு பல்வேறு விதமான ஹதீசுகள் இருந்தாலும் ஜும்மாவுடைய மேடையில் முழுமைப்படுத்த முடியாது. இந்த நோய் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரே ஒரு ஹதீஸ், இது உலகத்துடைய மறுமை நாள் வரைக்கும் இந்த ஹதீஸ் போதுமான ஒரு ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு சஹாபியை பார்த்து, இந்த உலகத்துல வாழும் பொழுது உனக்கு நான் ஒரு சுவனத்தின் பெண்மணியை நான் காமிக்கிட்டுமாங்கிறான். உலகத்துல வாழும் பொழுது சுவனத்துடைய பெண்மணி நீ எப்படி சொல்ல? அல்லாஹ் தூத சொல்லிட்டாங்க, முடிச்சு வச்சு. யாருப்பான்னு கேட்கிறாங்க. ஒரு கருப்பு நிற பெண்மணியை காமிக்கிறாங்க, சுவனத்து பெண்மணிங்கிறாங்க. இதை வச்சு சொல்ற அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த பெண்மணி ஒரு முறை வருகை இருந்தார்கள். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நோயை வெளிப்படுத்துகிறாள். என்ன நோய் தெரியுமா? ஃபிட்ஸ், இந்த வலிப்பு நோய்ங்கிறாங்கல்ல. சடனு ஒரு இடத்துல போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்துடும். இந்த ஆக்சிடென்ட்ல பைக்ல போகையில நிறைய இடங்கள்ல இப்படி எல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. திடீர்னு வந்துடும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிரம்மாண்டமான ஒரு விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு. இப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, யாரு சொல்லலாம், எனக்கு வலிப்பு எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி வலிப்பு வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆடை விலகி என் உடல் திறந்து கொள்ளுகிறது, என்னுடைய சுயமரியாதையை நான் இழந்து விடுகிறேன். யார சொல்லலாம், எனக்காக நீங்க இந்த நோய்க்கு சிஃபாவுக்காக நீங்கள் பிரார்த்தனை தேடக்கூடாதாங்கிறாங்க. ரசூல்லா எப்படி சொன்னாங்க தெரியுமா? பிரார்த்தனை தேடிக்கலாம்ல. அந்த பெண்மணி எப்படி சொல்றாங்க, நான் பிரார்த்தனை அல்லாவிடத்தில் உனக்காக பரிந்துரை செய்து தேடினால் உன் நோய் குணமாகும். ஆனா இன்னொரு விஷயத்த சொல்றேன், அல்லாஹ் கொடுத்த இந்த நோயை நீ அல்லாஹ்விற்காக சகிப்பு தன்மையோடு அல்லாஹ்வை சார்ந்து பொறுமையோடு இதை மேற்கொண்ட என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு சுவனத்தை தருவதாக, இதற்கு பகரமாக சுவனத்தை தருவதாக அல்லாஹ் வாக்குறுதியை கொடுக்கிறான். எது வேணும்னு கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு சுவனம் தான் வேண்டும், இந்த நோயோடு நான் சகிப்புத்தன்மையோடு இருந்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், வலிப்புணை வந்துவிட்டு போகட்டும், வரக்கூடிய நேரத்தில் என் ஆடை விலை என் உடல் தெரியக்கூடிய ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை, என் சுயமரியாதைக்காக வேண்டி அந்த நேரத்தில் என் ஆடை விலகிவிடாமல் இருப்பதற்கு மாத்திரம் நீங்கள் பிரார்த்தனை கேளுங்கள். தேடப்பட்டது, கண்ணியப்படுத்தப்பட்டால் அந்த பெண்கள். இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? அல்லாஹ்வை சார்ந்து சகிப்புத்தன்மையோடு இருப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏராளமான விஷயங்கள் இருக்கு. மரணத்திற்கு நிகரான ஒரு பிரார்த்தனை, அந்த மாதிரி ஒரு இடத்துல மவுத்து வந்துட்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு நோய் சந்திக்கும் நிலை ஏற்பட்டாலும் அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லி. அல்லாஹ் என்னை வாழச் செய்தால், நீ நன்மை என்று வாழச் செய்தால் என்னை உலகத்தில் வாழச் செய், மரணிப்பது மேன்மையானது என்று நீ நினைத்தால் என்னை மரணிக்க. இதை விட ஒரு உத்வேகமான ஒரு பிரார்த்தனை எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அப்படி தேட சொல்றாங்க. ஹலாலா எதையுமே செய்கிறார். அல்லாஹ்வை சார்ந்தீரு, சுயமரியாதை ஒரு காலம் இழந்து விடாதே. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த சுயமரியாதையின் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு மருத்துவத்துடைய உதவிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதுமாதிரி நம்முடைய ஜமாத்தை சார்ந்த ஒரு சகோதரி கர்ப்பப்பையால் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே மருத்துவம் செய்யப்பட்டு அதற்காக கடன் உதவி பெற்று அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு வாழ்வாதார பிரச்சனையில் தள்ளப்பட்டு மீண்டும் அந்த பிரச்சனை இருக்கு, மீண்டும் மருத்துவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவருடைய வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாதனால ஜமாத்துடைய உதவியை நாடி கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏதோ சுயமரியாதை சம்பந்தமான விஷயம். அந்த சகோதரிக்காக நம்மளால் எவ்வளவு கொடுக்கும் கரங்கள், தாழ்ந்த கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்தது என்று அல்லாஹ். இப்ப அந்த சகோதரிக்காக ஒரு மூமினுடைய தன்மானத்தை கருதி சுயமரியாதையை கருதி நாம வந்திருக்கக்கூடிய சக மூமின்கள் அதிகமான உங்களுடைய பொருளாதாரத்தை ஜக்காத்துடைய ஃபண்ட் இருந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம். பள்ளிவாசலுக்கு தான் கொடுக்க கூடாது, இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஒரு ஏழ்மை
ஒரு சூழ்நிலையில மருத்துவத்தால் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு உங்களுடைய ஜக்காத்தா இருந்தாலும் சதக்காவாக இருந்தால் வாரி வழங்குமாறு நிர்வாகம் சார்பாக கேட்கணும். நான் வாகத்துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.